உலகின் சுதந்திரத்தை வலியுறுத்தி 5 நாடுகளின் பௌத்த தேரர்கள் இணைந்து ஒரு பாத யாத்திரையை ஆரம்பிக்கிறார்கள். இந்த பாத யாத்திரை தற்போது இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் அம்பாந்தோட்டை திஸ்ஸமகாராம விகாரை தொடக்கம் நைனாதீபு நாகதீபம் விகாரை வரை இந்த பாத யாத்திரை இலங்கை முழுவதையும் உள்ளடக்கியதாக அமையப்பெற்றுள்ளது. அந்த பாத யாத்திரையின் அடிப்படையில் கிளிநொச்சியை அந்த தேரர்கள் குழு வந்தடைந்தனர். அவ்வாறு அவர்கள் கிளிநொச்சி நகரை வந்தடைந்த போது யாழ் பல்கலைக்கழக கிளிநொச்சி வளாக மாணவர்களால் அவர்களுக்கு வரவேற்பளிக்கப்படுகிறது. வீதியில் இருந்து பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள சரசவி விகாரை வரை மாணவர்களால் யாழ் பல்கலைக்கழக மாணவர்களால் அந்த பௌத்த பிக்குகளின் குழு சிறப்பாக வரவேற்பளிக்கப்பட்டு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் அவர்கள் யாழ்ப்பாணம் நோக்கி தமது பயணத்தை தற்போது தொடங்கியுள்ளனர். நாகதீபம் நைனாதீபு விகாரையை சென்றடைவதே அந்த பாத யாத்திரிகளினுடைய நோக்கமாக காணப்படுவதுடன் அவர்களுக்கான வரவேற்பு யாழ்ப்பாண மண்ணில் வழங்கப்பட்டு வருகின்றது இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. 50 வரையான தேரர்கள் அந்த யாத்திரையில் பங்கெடுத்துள்ளனர். அனுர அரசாங்கத்தின் புதிய வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது பல்வேறு தொழில்துறையை சார்ந்தவர்கள் தங்களுக்கான வரவீனங்கள் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் வரப்பிரசாதங்கள் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்து போராட்டங்களை ஆரம்பித்துள்ளனர். குறிப்பாக வைத்தியர் சங்கம் ஆரம்பித்துள்ள நிலையில் இன்றைய தினம் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் நாடு தழுவிய ரீதியில் ஒரு போராட்டத்தை மேற்கொள்கிறார்கள். அந்த வகையில் நாடளாவிய ரீதியில் பல்கலைக்கழகங்களில் இன்றைய தினம் போராட்டம் இடம்பெற்றது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலும் பல்கலைக்கழக ஊழியர் சங்கத்தினால் இன்றைய தினம் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று பல்கலைக்கழகத்தின் முன்றலில் நண்பகல் 12 மணியளவில் இடம்பெற்றது. இந்த ஆர்ப்பாட்ட பேரணியில் கலந்து கொண்டவர்கள் சம்பளத்தை பொய்யாக உயர்த்தாதே, பதவி வெற்றிடங்களை உடனடியாக நிரப்பு, இடமாற்ற விண்ணப்பங்களுக்கு நடவடிக்கை எடு, பொது சேவைக்கு 64%, எங்களுக்கு 58%, இது நீதியா என்ற பல்வேறு கோஷங்கள் எழுப்பியவாறு இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. தலைவர், யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊழியர் சங்கம். நாங்கள் இந்த போராட்டத்தை இன்று ஒரு ஆரம்ப கட்டத்தில் எமது பிரச்சனைகளை மக்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக ஒரு கவனஈர்ப்பு போராட்டமாக இதை ஆரம்பித்துள்ளோம். இன்று அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் இதே வேளையில் இந்த கவனஈர்ப்பு போராட்டம் நடந்தேறிய வண்ணம் இருக்கின்றது. நாங்கள் கடந்த காலங்களில் மக்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் 75 நாள் தொடர்ச்சியான வேலைநிறுத்தத்தில் இருந்த போதிலும் கூட எமது கோரிக்கைகள், அதாவது எங்களுடைய சம்பள முரண்பாடுக்கான கோரிக்கைகள் எல்லா அரசுகளினாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு, திரைசேரிகளினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு
எமக்கு கவலைக்குரிய விடயம் என்னவென்று சொன்னால், இன்றைய ஜனாதிபதியும் இன்றைய பிரதம மந்திரியும் அன்றைய தினம், அதாவது அனைத்து பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதாக பாராளுமன்றத்தில் எமக்காக கதைத்துள்ளார்கள். ஆனால் அந்த அரசிலேயே இன்று வரவு செலவு திட்டத்தில் மறுசீலமைப்பில் உள்வாங்கப்பட்ட அந்த சம்பள உயர்வில் எமது பிரச்சனைகள் கருத்தில் கொள்ளப்படவில்லை. இது வெளிப்படையாக நாங்கள் இங்கு அரசுக்கு அறிவுறுத்துகின்றோம். எமது பிரத்யேகமான பல்கலைக்கழகங்கள் பிரத்யேகமான ஒரு சேவை, அந்த சேவைக்குரிய சகல கொடுப்பனவுகளும் சரியான முறையில் உள்வாங்கப்பட்டு இந்த சம்பள அதிகரிப்பு செய்யப்பட்டிருக்க வேண்டும். இருந்த போதிலும் அந்த சம்பள அதிகரிப்பில் எமது கோரிக்கைகள் எதுவும் கடந்த காலத்தில் நாங்கள் முன்வைக்கப்பட்ட எந்த கோரிக்கைகளும் உள்வாங்கப்படாமல் செய்திருப்பது எமக்கு மிகவும் பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த அரசு வெறுமனே ஒரு சிறிய சம்பள உயர்வை அனைத்து தரப்பினருக்கும் கொடுப்பதன் மூலம் தமது அரசியல் லாபத்தை பெற்றுக்கொள்வதாகவே நாங்கள் கருத வேண்டியுள்ளது. இங்கு முக்கியமாக எமது பல்கலைக்கழகங்களில் 9% MCA கொடுப்பனவு, எமது கொடுப்பனவு நிறுத்தப்பட்டுள்ளது. மேலதிகமாக 20% வழங்கப்பட்ட எமது ஸ்பெஷல் அலவுன்ஸ் ஒன்று நிறுத்தப்பட்டுள்ளது. அதுக்கு மேலதிகமாக எமக்கும் பொது நிர்வாக சேவைக்கும் இடையில் உள்ள அந்த வித்தியாசம், கடந்த காலங்களில் நாங்கள் 107 என்று நாங்கள் பிரசுரப்படுத்திய அந்த வித்தியாசம் இந்த அரசு இன்னும் குறைத்து எம்மை பொது நிர்வாக சேவையுடன் இணைக்கும் செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ளது. பொது நிர்வாக சேவையுடன் இணைக்கும் பொழுது பொது நிர்வாக சேவையில் இருக்கிற எந்த வரப்பிரசாதங்களையும் பெற்றுக்கொள்ளாத நாங்கள் இந்த உடன்பாட்டிற்கு எப்படி முன்வர முடியும்? இது அடுத்தது என்னவென்று சொன்னால், அரசு ஒரு கையால் கொடுத்து மறு கையால் பறிக்கும் விதத்தில் எமது மேலதிக நேர கொடுப்பனவை 1.5% இருந்த மேலதிக நேர கொடுப்பனவை 1% குறைத்துள்ளது. இது மிகவும் பாரதூரமான ஒரு முறைப்பாடாகவே நாங்கள் செய்திருக்கின்றோம். கடந்த வெள்ளிக்கிழமை எமது முதலமைச்சரும் எமது உயர்கல்வி அமைச்சருமான ஹரணி ஜெயசூரியவுடன் பேச்சுவார்த்தை மேற்கொண்டு அவர் எமது பிரச்சனைகளை ஏற்றுக்கொண்ட ரீதியிலும் திரைசேரியுடனேயே இந்த பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து எமக்கான தீர்வை பெற்றுத்தருவதாக கூறியிருந்த போதிலும் கடந்த காலங்களில் திரைசேரி எமக்கு நிறைய ஏமாற்று வேலைகளை செய்திருக்கின்றது. அந்த திரைசேரிக்குரிய அதிகாரிகள் எந்த மாற்றமுமே இல்லாமல் இப்பொழுதும் அவர்களே அங்கே இருக்கும் பொழுது எமது நம்பிக்கை இன்னும் குறைவடைந்து செல்கின்றது. இதனாலேயே நாங்கள் இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தை மேற்கொள்கின்றோம். எமக்கு கொடுக்கப்படும் அந்த கொடுப்பனவுகள், எமக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கான தீர்வை திரைசேரியூடாக பெற்று தர வேண்டியது முதலமைச்சருடையதும் உயர்கல்வி அமைச்சருடையதும் ஜனாதிபதி உடையனதும் கடமை என்பதை நாங்கள் இந்த இடத்திலே வலியுறுத்த விரும்புகின்றோம். நன்றி. கிழக்கு மாகாணத்தில் மீண்டும் புதிய இஸ்லாமிய பயங்கரவாத குழு ஒன்று செயற்பாடுகளை ஆரம்பித்துள்ளதாக புலனாய்வு தகவல்கள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால மற்றும் அமைச்சரவை பேச்சாளராக உள்ள நலிந்த ஜெயதிச ஆகியோர் இது தொடர்பாக அறிவுறுத்தல்களை விட்டனர். இதே நிலையில் பாராளுமன்றத்தில் சில தினங்களுக்கு முன்னர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உரையாற்றுகையில் கிழக்கில் பாதாள உலக செயற்பாடுகளும் பயங்கரவாத செயற்பாடுகளும் தூக்க உள்ளதாக ஒரு எச்சரிக்கையை விடுத்தார். இதன் தொடர்ச்சியாக அது ஏன் அவ்வாறு விடுத்தார் என்றால், புலனாய்வு தகவல்கள் அவருக்கு தெரிவித்துள்ளது. கிழக்கில் இஸ்லாமிய அடிப்படைவாத அமைப்பினர் ஒரு பயங்கரவாத குழுவாக தற்பொழுது உருவாகி அதனுடைய செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றனர். எனவே பாதுகாப்பு அமைச்சர் இதை முளையிலே கிள்ளி எறிவதற்கான அனைத்து செயற்பாடுகளும் இடம்பெற்று வருவதாக குறிப்பிடுகிறார். அதாவது சில இஸ்லாமிய பள்ளிவாசல்களை அடிப்படையாக கொண்டு பள்ளிவாசல்களில் இந்த பயங்கரவாத கருத்தியல்கள் அந்த இளைஞர்களுக்கு விதைக்கப்படுவதாக அவர் குறிப்பிடுகிறார். இது தொடர்பாக புலனாய்வு தகவல்கள் கிடைத்துள்ளது. எனவே உடனடியாக அவற்றை இல்லாது ஒழிக்கும் செயற்பாடுகளை அரசாங்கம் மேற்கொள்வதாக தற்பொழுது அரசாங்கம் அறிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையில் மனித உரிமை கூட்டத்தொடர் இடம்பெற்று வருகின்ற நிலையில் இலங்கை தொடர்பான விவாதங்கள் இடம்பெற்றது. குறிப்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் பங்கு பெற்று சில கருத்துக்களை தெரிவித்த நிலையில் தற்போது ஐக்கிய நாடுகள் சபை அலுவலகத்துக்கான இலங்கை நிரந்தர பிரதிநிதி ஹிமாலி அருணதிலக்க அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்து இலங்கையினுடைய நிலைப்பாட்டை தற்போது அறிவித்துள்ளார். அது தற்போது பூதாகரமாகியுள்ளது. அந்த வகையில் அவர் குறிப்பிட்ட விடயமாக
உள்ளக சாட்சியங்களை சேகரிக்கும் அனைத்து வழிமுறைகள் மற்றும் வெளியக சாட்சியங்களை சேகரிக்கின்ற அனைத்து வழிமுறைகளை இலங்கை முற்றுமுழுதாக நிராகரிப்பதாக தெரிவித்துள்ளது. இறையாண்மை உள்ள அரசான இலங்கைக்கு ஒருபோதும் வெளி உறவில் சாட்சியங்களை வெளியாக விசாரிப்பதற்கு அனுமதிக்க முடியாது எனவும் அது இலங்கையின் அரசியல் அமைப்பை மீறுவதாக அமைவதுடன் இலங்கையினுடைய இறைமையை பாதிக்கின்ற ஒரு விடயம். அதற்கு ஒருபோதும் இலங்கை அரசாங்கம் விட்டு கொடுக்காது எனவும் எனவே இந்த புறநிலை மற்றும் தேர்ந்தெடுக்காத தன்மை ஆகியவற்றுடன் ஸ்தாபக கொள்கைகளுக்கு இது முரணாக அமையும் என கிமாலி அருணதிலக குறிப்பிடுகிறார். 46 51 மற்றும் 57 தீர்மானங்கள் இந்த தீர்மானங்களை இலங்கை அரசாங்கம் மீண்டும் நிராகரிப்பதாகவும் வெளிப்புற ஆதாரங்களை சேகரிக்கும் பொறிமுறைகளில் முற்றாக நிராகரிக்கின்றோம் என ஐக்கிய நாடுகள் சபையில் இலங்கை அரசாங்கம் அறிவித்துள்ளது. அத்துடன் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் விவகாரம், நல்லிணக்க பொறிமுறை என்பன உள்ளக பொறிமுறையின் அடிப்படையில் அனைத்து மக்களும் ஏற்றுக்கொள்ள கூடிய வகையில் இலங்கையில் அது தொடர்பான நடவடிக்கைகளை முன்னெடுப்போம் எனவும் காணாமல் போனோர் அலுவலகம், இழப்பீடுகளுக்கான அலுவலகம் மற்றும் தேசிய ஒற்றுமை நல்லிணக்கத்துக்கான அலுவலகம் ஆகியவற்றின் பணிகள் குறித்தும் அவர் இந்த பேரவையில் விளக்கம் அளிக்கிறார். இந்த நிலையில் விஜித ஹேரத்தும் உரையாற்றுகின்ற போது இன நல்லிணக்கம், காணாமல் ஆக்கப்பட்டோர் பிரச்சினை என்பன தொடர்பாக முன்னேற்றகரமான செயற்பாடுகளை தாம் மேற்கொள்வதாகவும் இலங்கையினுடைய சட்டத்தில் மக்கள் நம்பிக்கை கொண்டிருப்பதால் உள்ளக பொறிமுறையில் இது தொடர்பான தீர்வை மக்களுக்கான முடிவை நாங்கள் அறிவிப்போம். ஆனால் போர்க்குற்றம் நடைபெற்றது என்பது தொடர்பாக எமது இராணுவத்தை காட்டிக் கொடுக்கவோ அல்லது வெள்ளியக விசாரணைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதாக விஜித ஹேரத்தும் தெரிவித்தார். இந்த நிலையில் அனுர் அரசாங்கத்தினுடைய உத்தியோகபூர்வமான முடிவாக இது தற்போது வெளியாகியுள்ளது. வெள்ளியக விசாரணைகளை ஒருபோதும் இலங்கை ஏற்றுக்கொள்ளாது என்பது அந்த அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடாக காணப்படுகின்றது. இந்த நிலையில் இந்த இரண்டு நிலைப்பாடுகள் தொடர்பிலும் தற்போது தமிழரசு கட்சியினுடைய ஊடக பேச்சாளர் மற்றும் தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளராக உள்ள சுமந்திரன் தன்னுடைய அதிருப்தியை தெரிவித்துள்ளார். போர்க்காலத்தில் இலங்கையில் இடம்பெற்ற சட்டவிரோத செயற்பாடுகள், மனித உரிமை மீறல்கள், சர்வதேச சட்டங்களை மீறியமை சம்பந்தமான சாட்சியங்களை சேகரிப்பதற்கான ஐநா மனித உரிமை பேரவையின் பொறிமுறையை இலங்கை நிராகரித்ததை தாங்கள் வன்மையாக கண்டிப்பதாகவும் இதனை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாதென்பதும் உண்மைகளை மூடி மறைக்க வேண்டும் என்ற தோரணையில் அனுர் அரசாங்கம் செயற்படுவதாக சுமந்திரன் தற்போது குற்றச்சாட்டினை முன்வைத்துள்ளார்.